ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். துளசி மாடம் நாவலின் 14வது பாகத்தை பார்ப்போம். சர்மா சிறிது தயக்கத்துக்கு பின் மீண்டும் ரவியை கேட்டார். நீ சொல்கிறே, அதை நான் கூட ஒத்துன்றேன்னு வச்சுக்கோ. உங்கள் அம்மா ஒத்துக்கணுமேடா. அவளுக்கு இன்னமும் முழு விவரமும் தானாகவும் தெரியல, தெரிவிக்கவும் பட இல்லை. அதுக்குள்ளே 1000 சந்தேகப்படுறா. உங்கள் அம்மாவுக்கு பயந்து முதல்ல உன் லெட்டர் கிடைச்சதும் நானும் வேணும் அம்மாவுக்கு கலந்து பேசி உன்னையும் கமலியையும் அவர் வீட்டு மாடியிலே தங்க வச்சிடலான்னு கூட ஆரம்பத்தில் யோசித்தோம். இப்போ புரியுறதுப்பா. நாங்கள் 2 பேருமா தொடர்ந்து இங்கே தங்கிக்கிறது சாத்தியமானு நீங்கள் கேட்குறீள். தங்கியிருக்கிறத பற்றி நீ இங்கே தங்கிக்கிறத பற்றி பேச்சே இல்லை. இது உன் வீடு, உன் அம்மா, உன் மனுஷா. உனக்கும் அம்மாவுக்கும் பெருசாக சண்டை எதுவும் வந்துட போகிறதில்லை. கமலி தங்கிக்கிறதை பற்றி இப்போது பிரச்சனை. உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா கமலியை மட்டும் என்ன வேணுமாம்மா விட்டு மாடியில் தங்க விடலாமா? அவளாலே காஸ்பாலிடன் ரொம்ப நாகரிகத்திலே அவர் வீட்டிலே இவாளே அவளுக்கு எந்த சிரமமும் இருக்காது. இவளாலே அப்படி போகிறதா இருந்தால் கமலியை மட்டும் தனியாக வீட்டுக்கு போக சொல்ல முடியாதுப்பா. இட் won't லுக் நைஸ். நான் கூடவே போயிட வேண்டியது தான். அவள் போகிறத பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் நீயும் அவளோட சேர்ந்து போயிட்டா அதுக்கு கண் மூக்கு காது வச்சு இந்த ஊரில் வீண் வம்பு பேசுவா, வதந்தியெல்லாம் கிளம்பும். என் அபிப்பிராயம் கமலியும் இங்கேயே நம்ம கூட இருக்கலாங்கிறது தான். அம்மாவால் எந்த சிரமங்களும் ஏற்படாது. கமலி அதை சமாளிச்சுக்குவா. நீ சொல்கிறே, ஆனால் கமலி என்ன நினைக்கிறாள்னு எனக்கு தெரிய வேண்டாமா? அதில் ஒளிவு மறைவு இதுக்கு? என்னோட வாங்க இப்போ, அவளை நேரிலே கேட்டுடலாம். நான் எதுக்குடா? நீயே கேட்டு சொல்லு போதும். இல்லை, காரணமாக தான் சொல்கிறேன். நீங்களும் வாங்கோ. அப்போ தான் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் அவளை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். சர்மா தயங்கினார். யோசனை ஒன்றும் வேண்டாம், என்னோட வாங்கோ சொல்கிறேன் என்று கூறிபடியே ரவி எழுந்திருந்து நடந்தான். சர்மா வேறு வழி இல்லாமல் பின்தொடர்கிறவரை போல் தயங்கி அவனை தொடர்ந்தார். சர்மாவும் ரவியும் மாடிக்கு போன போது கூட கமலியும் பார்வதியும் தொடர்ந்து மகாலட்சுமி சோத்திரத்தை தான் சொல்லி கொண்டிருந்தார்கள். பாரு, நீ கொஞ்சம் கீழே போயிருமா, நான் கொஞ்சம் பேசிட்டு அப்புறமா உன்னை கூப்பிடுறேன் என்று சொல்லி பார்வையை கீழே அனுப்பினார் சர்மா. ரவிக்கு அப்பா அவளை அனுப்பியது பிடிக்கவில்லை. ஏன்? அவள் இருந்தா என்ன? அவள் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறா. அவளையும் கீழே போற சொல்கிறேன். இல்லை, அவள் அப்புறம் வந்துக்கட்டும், நீ பேசாமல் இரு. ரவி இதற்கு மேல் தன் கோரிக்கையை தந்தையிடம் வற்புறுத்தவில்லை. கமலி அவர்கள் உள்ளே வர கண்டதும் எழுந்து நின்றாள். இன்னும் நின்று கொண்டே தான் இருந்தாள். அவளை நான் கேட்டால் எனக்காக பதில் சொல்கிறதா நீங்கள் நினச்சிப்பேன். நீங்கள் சந்தேகத்தை நீங்களே நேரே கேட்டுங்க என்று சர்மாவிடம் சொன்னான் ரவி. சர்மா ரவியும் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டனர். கமலியும் உட்கார சொல்லி ரவியை வேண்டினான். ஆனால் அவள் உட்காரவில்லை. உட்காருமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படி அதுக்கு தான் வந்திருக்கோம். எவ்வளவு நாளை தான் நின்றுட்டே இருப்பே? உன் மரியாதை எனக்கு புரியுறதுமா. இப்போ நானே சொல்கிறேன், நீ கொஞ்சம் உட்காந்துக்கோ. பரவாயில்ல, சொல்லுங்கள். நிற்பது எனக்கு ஒன்றும் சிரமமாக படலை. உனக்கு ஒன்றும் சிரமமாக படலை. ஆனால் நீ நிற்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா? கஷ்டம் ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள். மனசில் ஒன்றும் ஒளிவு மறைவு இல்லாமல் எதுவும் தப்பாக எடுத்துக்காதேம்மா. நான் கேட்குறதெல்லாம் நீ பதில் சொன்னியானா எனக்கு பெரிய உபகாரமாக இருக்குமா? அம்மா, நான் ரவியைத்தான் உன்னை கேட்க சொன்னேன். அவன் நீங்களே கேட்டுங்கோன்னு என்னை கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டான். ஏம்மா, நீ சாயங்காலம் சந்தி விளக்கு ஏற்றி வச்சதை பற்றி காமாட்சி பாருக்கிட்ட என்னென்னமோ இறைஞ்சிக்கிட்டு இருந்தாலே, அதில் உனக்கு ஒன்றும் மன வருத்தம் இல்லையே? தயங்காமல் நீ என்கிட்ட நிஜத்தை சொல்லலாம். வருத்தப்படுவதற்கு இதில் என்ன இருக்கிறது? அவர்கள் பார்வை கண்டித்தார்கள். பார்வை அவர்கள் கண்டிக்கக்கூடாது என்று நான் எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை பார்வையை கண்டிக்காமல் அவர்கள் என்னையே நேருக்கு நேர் கண்டித்திருந்தால் கூட அதற்காக வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். அவர்கள் உரிமையோடு என்னை ஏன் கண்டிக்க மாட்டேன் என்கிறார்கள் என்பதைத்தான் எனக்கு வருத்தமே. ரவியின் அம்மா உரிமை எடுத்துக்கொண்டு என்னை நேருக்கு நேர் கண்டித்திருந்தால் நான் இன்னும் எவ்வளவோ சந்தோஷப்பட்டிருப்பேன். இத்தனை அடக்கமும் இணையமும் நிறைந்த ஒரு பதிலை அப்பொழுது அவர்களிடமிருந்து சர்மா எதிர்பார்க்கவில்லை. அதனால் சிறிது தயக்கத்துக்கும் மௌனத்துக்கும் பின் மேலும் அவர் கேட்டார். 1 வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்க நேரலான்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். இந்த வீட்டிலேயே உன் சௌரியங்களுக்கு ஒத்து வருமானால் நீயும் ரவியும் தாராளமாக இங்கே இருக்கலாம். இல்லையானா இதை விட சௌரியமாக தனியாக வேற இடம் உங்களுக்கு பக்கத்தில் ஏற்பாடு பண்ணவா? இங்கே எனக்கு எந்த அவசரமும் இருக்கிறதா எனக்கு படலே. ஒரு வீடு என்பது சௌரியங்களும் அசௌரியங்களும் சேர்ந்து தான் இருக்கும்.
தனியாக சௌரியங்கள் நிறைந்த வீடும் தனியாக அசௌரியங்கள் நிறைந்த வீடும் இந்த உலகம் முழுவதும் தேடினால் கூட கிடைக்காது. அப்படி இல்லைம்மா, ஒத்து போகாத மனுஷா ஒருத்தர் இருந்தாலும் தினம் விடிஞ்சு எழுந்தேத்தா சண்டையும் பூசலுமாக இருக்கும். சண்டையும் பூசலுமாகவே இருந்தால் எப்போ மற்ற காரியம்லாம் பார்க்குறது? நீங்கள் சொல்கிறதை கேட்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். இதுவரை எந்த ஒரு சண்டையும் பூசலும் இங்கு என் வரையில் ஏற்பட்டதே இல்லை. இந்த வீட்டில் தொடர்ந்து இருப்பதையே நான் விரும்புகிறேன். காமாட்சி அம்மாளை பல விஷயங்களில் எனக்கு குருவாக நான் வரித்திருக்கிறேன். அவர்களிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளதோ இருக்கிறது. உன்னை சிஷ்யாக ஏற்றுக்கொள்ள விருப்பமோ சம்மதமோ காமாட்சி அம்மாளுக்கு இல்லாமல் இருக்கலாம். துரோணனின் விருப்பத்தை சம்மதத்தையும் எதிர்பார்த்த ஏகலைவன் அவருக்கு சிஷ்யனானான். சிரத்தையும் பக்தியும் மட்டும் இருக்குமானால் எந்த ஒரு குருவும் வழிபட்டு பாவித்து கொண்டே கற்க வேண்டியதை கற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் இதைவிட மிகவும் சௌரியமான தனிமையான வேறு எந்த இடத்திலும் வசிக்க நீ விரும்பலையா? நிச்சயமாக இல்லை. ராமனிற்கினும் அயோத்தி என்பதாக உங்கள் நாட்டில் ஒரு பழமொழி உண்டு என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு அப்படித்தான் வசதிகளிலும் சௌரியங்களிலும் ஏற்கனவே நான் அலுத்து போய்விட்டேன். கீழ்த்திசை கலாச்சாரத்திலும் நூல்களிலும் தத்துவங்களிலும் அவளுக்கு இருந்த ஆழமான பிடிப்பை அவள் பதிலிலிருந்து சர்மாவால் ஊகித்து கொள்ள முடிந்தது. சரி, உன்னை அனாவசியமாக இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு தொந்தரவு செய்கிறதுக்கு என்னை மன்னிச்சுடுமா. இந்த வீட்டில் தவறுதலாக எங்கள் அறியாமையாலே உனக்கு ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்பட்டால் தயவு பண்ணி அதை பொருள்படுத்தாதே. உனக்கு வசதி குறைவுகள் ஏற்பட்டு நீ மனசு நோகும்படி ஆயிடப்படாதேன்னு தான் முன்னெச்சரிக்கையாக இதெல்லாம் கேட்டேன். தப்பாக நினச்சிக்காதேம்மா. நீங்கள் ரவியின் தந்தை, பெரிய ஸ்காலர், இந்திய கலாச்சாரத்தின் பூர்ணமான தன்மைகள் நிரம்பியவர். உங்களை நான் என்றும் எதற்காகவும் தப்பாக எடுத்துக்கொள்ளணும். அந்த நிலை உருவாகக்கூடவும் கூடாது. சர்மா ரவியின் முகத்தை பார்த்தார். இப்பொழுது உங்களுக்கு திருப்தி தானா என்று பதிலுக்கு முகக்குறிப்பிலிருந்து கேட்பது போல் அவரை ஏறிட்டு பார்த்தான் ரவி. சரிம்மா, நான் கீழே போய் பார்வை அனுப்புகிறேன் என்று கூறிவிட்டு மாடியிலிருந்து கீழே புறப்பட்டார் சர்மா. நீங்கள் போங்கப்பா, இதை ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன் என்றான் ரவி. மொல்லவா, அவசரம் ஒன்றும் இல்லை என்று அவனுக்கு பதில் சொல்லியவாறு படியிறங்கினார் சர்மா. இந்திய கலாச்சாரத்தின் அழுத்தமான பழம்பெரு தன்மைகள் நிறைந்த ஒரு சூழலில் அதன் பல அசௌகரியங்களையும் பொறுத்து கொண்டும் கூட அவள் வாழ தயாராக இருப்பது சர்மாவுக்கு புரிந்தது. கமலிடமிருந்து இவ்வளவு விவரங்களையும் கேட்டு தெரிந்து கொண்ட பின் இனி அவளை வேணுமம்மா வீட்டில் தங்கிக் கொள்ள முடியுமா என்று கேட்பதே முறையில்லை என்று அவருக்கு தோன்றிவிட்டது. கமலியை பற்றி ரவி கூறியது 100% உண்மை என்பதை அவர் இப்பொழுது உணர்ந்து கொண்டார். காமாட்சி அம்மாவின் முரண்டுகளால் என்னென்ன அசந்தர்ப்பங்கள் ஏற்படுமோ என்றுதான் அவர் இப்பொழுது உள்ளூர தயங்கி கொண்டிருந்தார். அந்த முரண்டுகளால் கூட கமலி பாதிக்கப்பட மாட்டாள் என்று அவருக்கு தோன்றியது. விலைக்கேற்றி வைத்த சம்பவத்தால் காமாட்சி அம்மாள் பார்வதியிடம் பேசுவது போல் தன்னை குத்தி காட்டி பேசிய கமலியை எங்கே மனதில் வைத்து ரவியிடம் சொல்லி கலகமூட்டி விடுவாளோ என்று எண்ணின சர்மாவுக்கு அவளது அடக்கமும் முற்றிலும் புதுமையாக இருந்தது. காமாட்சி அம்மாளின் பேச்சை ஒரு பெரிய தவறாகவே அவள் மனதில் வைத்து கொள்ளவில்லை என்பதோடு வேறு காரணங்களுக்காக காமாட்சி அம்மாள் மேல் அவளுக்கு ஏற்பட்டிருந்த மதிப்பும் மரியாதையும் இதனால் ஒரு சிறிதும் குறையவில்லை என்பதும் தெரிந்தது. கமலியால் பிரச்சனைகள் எதுவும் வராது என்று தெரிந்ததாலும் காமாட்சி அம்மாள் ஊராராலும் விரோதிகளாலும் இது சம்பந்தமாக சில பிரச்சனைகள் எழக்கூடும் என்று பயம் இன்னும் அவர் மனதில் இருக்கவே செய்தது. மாடியிலிருந்து ரவி கீழே இறங்கி வந்தது மறுபடியும் அப்பாவும் பிள்ளையும் கிணற்றடிக்கு போகவில்லை. கமலியை பற்றி மேலே விவாதிக்கவும் இல்லை. மறுநாள் வேணுமாமாவிடம் கார் இரவல் வாங்கி கொண்டு ரவியும் கமலியும் பாண்டிச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கு போய் ஒரு வாரம் சுற்றி பார்க்கும் உத்தேசத்துடன் புறப்பட்டிருந்தார்கள். உதவிக்கு துணைக்குமாக கிளீனர் மாதிரி யாராவது ஒரு வேலைக்கார பையனை அழைத்து கொண்டு போகுமாறு அப்பாவும் வேணுமாமாவும் எவ்வளவோ கூறியும் ரவி கேட்கவில்லை. நானும் கமலியுமா மாற்றி மாற்றி ஓட்டிப்போம். 2 பேருமே ஆட்டோமொபைல் எக்ஸ்பர்ட்ஸ். எந்த ட்ரபிள் வந்தாலும் சமாளிச்சுவோம் என்றான் அவன். ஒரு வாரம் என்று புறப்பட்டிருந்தாலும் அவர்கள் திரும்பி சங்கரமங்கலம் வர 10 நாட்கள் ஆகிவிட்டன. 10 நாள் வீடு வெறிச்சோடி போயிருந்தது. மறுபடி அவர்கள் இருவரும் காரில் ஊர் திரும்பிய பிறகு பிற்பகல் காமாட்சி அம்மாள் வீட்டு கூடத்தில் சகாசமாக அமர்ந்து தன்னை மறந்து லைப்போடு வீணையில் தாயே யசோதா வீண் தோடியை பெருகச் செய்து கொண்டிருந்தாள். முதலில் காரிலிருந்து இறங்கி உள்ளே வந்த கமலி கூடத்தில் வீணையும் கையுமாக அமர்ந்திருந்த காமாட்சி அம்மாளை பார்த்ததும் சாட்சாத் சரஸ்வதி தேவியே பார்த்தது போல் பயபக்தியுடன் அப்படியே நின்று விட்டாள். அந்த வீடே அப்பொழுது தோடிகளின் கிருஷ்ணா கானத்திலும் நிரம்பி வழிந்தது. கமலிக்கு அது ஒரு மெய்சிலிர்க்க செய்தது அனுபவமாக இருந்தது. வீணையோடு அமர்ந்திருந்த கோலத்தில் காமாட்சி அம்மாளின் முகத்தில் இருந்த அபூர்வமான தேஜஸ் அவளைக்கு மிகவும் கவர்ந்தது. அவள் கண்களை அந்த தோற்றமும் கவர்ந்தது என்றால் செவிகளை அது வீணாகானம் என்று மாதுரிய மழை கவர்ந்திருந்தது. என்னம்மா, இப்போ தான் ஊரிலிருந்து வந்தியா? ஏன் இப்படி பிரமை பிடிச்ச மாதிரி மலைச்சு போய் நின்றுட்டே
என்று தற்செயலாக அந்த சர்மா வினவிய பின் தான் அவளுக்கே தன் நிலை வந்தது. அதற்குள் கையில் காரில் இருந்து எடுத்து வந்த பிரயாண பெட்டிகளோடு ரவியும் வீட்டினுள் நுழைந்தான். கமலி வீணையோடு தரையில் பட்டுப்பாயில் அமர்ந்திருந்த காமாட்சி அம்மாளின் தோற்றத்தை கவனத்தையும் இன்னும் மீட்க முடியாமல் அதிலேயே லயித்து போயிருந்தாள். இப்படி இந்த பாகம் முடிச்சிருக்காங்க ஆசிரியரே. இந்த பாகம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. 15வது பாகத்தை அப்புறமா பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. டாட்டா, பை பை.